நைட்டு டின்னருக்கு என்னடா செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? வீட்டில் மஷ்ரூம் இருந்தால் இப்படி ஒரு க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி செஞ்சு அசத்துங்க. சப்பாத்திக்கு அட்டகாசமான காம்பினேஷன். மிக்ஸி ஜாரில் 2 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்ததும் 2 பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம மஷ்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ரவுண்டாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் முந்திரியை ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. முந்திரி இல்லைனா வேர்க்கடலையை ஆட் பண்ணுங்கள், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் நம்ம மஷ்ரூமில் உள்ள நீர் ஃபுல்லாக சுண்டி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போனதும் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வத்தல்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அது நல்லா சுருண்டு வந்ததும் அதை எடுத்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வரவும் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். மோர் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சாப்பிட்லாம் வாங்க.